நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கும். இந்த வீடியோவில் ஓய்வூதியம் வாங்கும் இபிஎஃப்ஓ பென்ஷனர்களுக்கு புதிய விதி, ஓய்வூதியதாரர்களுக்கு 5 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக இபிஎஃப்ஓ புதிய விதியில் என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் அல்லது புதிய சிக்கல்களை சந்திக்கும் வகையில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறலாம் என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிவி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாத்தையும் டேரெக்டாக கிடைக்கும். அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்கள் மற்றும் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்குபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், புதிய விதிமுறை மாற்றங்கள், வழிகாட்டு நெறிமுறைகள், அதற்கான நிபந்தனைகள், ஓய்வூதிய பணப்பலன்கள் பெறுவதில் இருக்கக்கூடிய சலுகைகள், சிக்கல்கள் பற்றிய அறிவிப்புகளையும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது இபிஎஃப்ஓ அமைப்பு அதன் சேவைகளை நவீனப்படுத்தவும் சந்தாதாரர்களுக்கு அதிக நிதி வசதியை ஏற்படுத்தவும் இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. இதில் கல்வி, திருமணம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான விதிகளில் 5 முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. முன்பு கல்வி மற்றும் திருமணத்திற்கான பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தன. இப்போது அவை தளர்த்தப்பட்டுள்ளது. ஒரு உறுப்பினர் தனது அல்லது தனது குழந்தைகளின் மேற்படிப்பிற்காக இப்போது 10 முறை வரை பணம் எடுக்க முடியும். உறுப்பினர் தனது சொந்த திருமணம், சகோதர அல்லது சகோதரி அல்லது குழந்தைகளின் திருமணத்திற்காக 5 முறை வரை பணம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது. இதற்கு முன்னால் கல்வி மற்றும் திருமணத்திற்காக மொத்தம் சேர்த்து 3 முறை மட்டுமே எடுக்க முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓய்வு காலத்திற்கு பிறகு உறுப்பினர்களுக்கு போதிய நிதி இருப்பதை உறுதி செய்ய இந்த புதிய விதி கொண்டுவரப்பட்டுள்ளது. அவசர தேவைகளுக்காக பிஎஃப் பணத்தை எடுக்கும்போது உங்கள் கணக்கில் உள்ள மொத்த தொகையும் 75% வரை மட்டுமே எடுக்க முடியும். மீதமுள்ள 25% தொகையை கணக்கில் குறைந்தபட்ச இருப்பாக வைத்திருக்க வேண்டும். இந்த தொகைக்கு தொடர்ந்து 8.25% வட்டி வழங்கப்படுகிறது. பிஎஃப் கணக்கில் இருந்து ஓய்வூதிய தொகையை முழுமையாக எடுக்க வேண்டுமென்றால் இனி 36 மாதங்கள், அதாவது 3 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். இதற்கு முன்பு வேலை இழந்த 2 மாதங்களிடையே ஓய்வூதிய தொகையை எடுக்க முடிந்தது. உறுப்பினர்கள் நீண்ட காலத்திற்கு ஓய்வூதிய பலன்களை பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த கால அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் வேலை இழந்தால் உடனடியாக தனது பிஎஃப்பில் இருந்து 75% வரை பெற்றுக்கொள்ளலாம். மீதமுள்ள 25 தொகையை பெற வேண்டுமென்றால் அவர் தொடர்ந்து 12 மாதங்கள் வேலை இல்லாமல் இருக்க வேண்டும். முன்பு இது 2 மாதங்களாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறேனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பகுதியில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.